மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கருணாநிதி நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் திறந்து வைப்பு. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஆந்திர அரசு தீவிரம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தடை ஆணை பெற வைகோ வலியுறுத்தல். அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க நீதிபதி உத்தரவு. அமைச்சர் ஐ. பெரியசாமி வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் 28க்குள் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணை செலுத்த உத்தரவு. 7வது முறையாக சம்மனை நிராகரித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியா கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என ஆம் ஆத்மி திட்டவட்டம். விரிவான செய்திகள். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்துடன் கூடிய கலைஞர் நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தவுடன் சென்னை மெரினாவில் 39 கோடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி பொதுப்பணித்துறை சார்பில் கருணாநிதி நினைவிடம் மற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலாறு நதியின் குறுக்கே ஆந்திரா தடுப்பணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் சிக்பெல்லாபூர் மாவட்டம் நந்திதுர்கம் மலையில் உற்பத்தியாகும் பாலாற்றின் குறுக்கே உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஏற்கனவே கர்நாடகத்தில் 3 தடுப்பணைகளும் ஆந்திர மாநிலத்தில் சிறிதும் பெரிதுமாக 21 தடுப்பணைகளும் கட்டப்பட்டதால் தமிழகத்தில் பாலாறு வறண்டு காணப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஆந்திர அரசு ரெட்டிக்குப்பம் என்ற பகுதியில் பாலாற்றின் குறுக்கே கூடுதலாக புதிய தடுப்பணை ஒன்றை கட்ட ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ள போது ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களின் நீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என எச்சரித்த வைகோ வேளாண் தொழிலும் முற்றிலுமாக சீரழிந்துவிடும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தொடுத்துள்ள வழக்கை துரிதப்படுத்தி பாலாற்றின் குறுக்கே அணை கட்ட முனையும் ஆந்திர மாநில அரசின் திட்டத்தை கைவிட துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எதன் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர் கோடநாடு விவகாரத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர எடப்பாடி பழனிசாமிக்கு முகாந்திரம் இல்லை எனவும் பொதுவெளியில் நடந்ததை பற்றியே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக தெரிவித்தார். இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் கொடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச உதயநிதிக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுபான கொள்கை விவகாரம் தொடர்பான அமலாக்கத்துறை சம்மனை 7வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்துள்ள நிலையில் சம்மன் அனுப்புவதை நிறுத்திவிட்டு நீதிமன்ற முடிவுக்காக அமலாக்கத்துறை காத்திருக்க வேண்டும் என ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் 7வது முறையாக டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதுவரை 6 முறை அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை கெஜ்ரிவால் புறக்கணித்த நிலையில் 7வது முறை அனுப்பிய சம்மனையும் கெஜ்ரிவால் ஆஜராகாமல் புறக்கணித்துள்ளார்.
இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்புவதற்கு பதிலாக சட்ட நடைமுறைக்கு மதிப்பளித்து நீதிமன்றத்தின் முடிவுக்காக அமலாக்கத்துறை காத்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என்றும், மோடி அரசு இதுபோன்ற அழுத்தத்தை உருவாக்க கூடாது எனவும் ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா பாஜகவில் இணைந்திருந்தால் அவர் மீதான அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டிருக்கும் என்றும், ஆனால் அவர் சத்தியத்தின் பாதையை விடவில்லை எனவும் தெரிவித்தார். முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2006 முதல் 2011 வரையிலான ஆண்டு திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த ஐ பெரியசாமி வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலருக்கு முறைகேடாக ஒதுக்கியதாக வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமியை வழக்கிலிருந்து விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இன்று காலை தீர்ப்பு வழங்கினார். அதில் ஆளுநரிடம் அனுமதி வாங்காமல் அவை தலைவரிடம் விசாரணை நடத்த அனுமதி வாங்கியதால் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. மேலும் மார்ச் 28ஆம் தேதிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி 1 லட்சத்துக்கு பிணை தொகை செலுத்தவும், வழக்கை விசாரிக்க தொடங்கிய பிறகு நாள்தோறும் விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஜவுளி துறையின் பங்களிப்பை அதிகரிக்க தொடர்ந்து பணியாற்றி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாரத் டெக்ஸ் 2024 என்ற ஜவுளி கண்காட்சி 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் ஜவுளி துறையின் பங்களிப்பை அதிகரிக்க தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். உலகிலேயே பட்டு, சணல் மற்றும் பஞ்சு ஆகிய பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய நாடாக திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர், பஞ்சு விவசாயிகளுக்கு அரசு ஆதரவளித்து வருவதாக குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் 7 லட்சம் கோடிக்கும் குறைவாக இருந்த ஜவுளித்துறையின் மதிப்பு இன்று 12 லட்சம் கோடியை கடந்திருப்பதாக தெரிவித்தார். அரசின் தலையீடு மிக குறைவாக இருக்கும் வகையிலான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். நாகை, திருப்பூர் தொகுதிகளோடு கூடுதலாக ஒரு தொகுதி கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் குழு தலைவர் MP சுப்புராயன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதற்கு முன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் குழு தலைவர் MP சுப்புராயன், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்ட வாய்ப்புள்ளதாகவும், நாகை, திருப்பூர் தொகுதிகளோடு கூடுதலாக ஒரு தொகுதியை கேட்டுள்ளதாக தெரிவித்தார். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் லிஸ்ட் கொடுத்தோம். 2வது கட்ட பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது நடைபெற்று நிறைவேற்றுள்ளது. இது நல்ல முறையில் திருப்தி அளிக்கிற வகையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனுடைய கையெழுத்திடுகிற கட்டம் என்பது 3ஆம் தேதிக்கு மேல் அழைப்பார்கள். அப்பொழுது இறுதிப்பட்ட விஷயத்தை உங்கள் முன்னர் விளக்குவோம். ஏற்கனவே சிட்டிங் சீட்டோடு மறுபடியும் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த விவரம் பேசப்பட்டிருக்கிறது. இறுதி நிலவரம் 3ஆம் தேதிக்கு. மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய அரசு மத்தியில் அமைய வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் MP கனிமொழி தலைமையிலான 11 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை குழு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். அதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பரிந்துரைகளை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த MP கனிமொழி, பல்வேறு தரப்பு மக்கள் முன்வைத்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க உள்ளதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை என்று பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், விவசாய பெருமக்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர், அங்கே இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கள், மாணவர்கள்,
என்று நெசவாளர்கள் இன்று பல்வேறு தரப்பை சார்ந்த மக்களை சந்தித்து அவர்கள் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்கிறார்களோ, என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து கழகத் தலைவர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறோம். மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாஜகவுடன் இணைந்து செயலாற்றுவதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் தாம் பங்கேற்பதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். நாளைய தினம் வருகின்ற 27ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள். நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன். தமாகவுடன் கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சயம் வலு சேர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் இருந்து மோடிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் ஜி.கே. வாசன் என தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்னைக்கு புதுசாக அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்குது. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்கள் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறேன். இன்றைக்கி பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுகிறோம் அப்படின்னு. மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பந்தம்னு சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே வாசன் ஐயாவை பொறுத்தவரை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேறு. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பலை. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமாக எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க. அதற்கு முன்பு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க. அதனால் வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகலை. மோடி ஐயாவோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துது. ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் பூஜை செய்து வழிபட அனுமதி அளித்த வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் வழிபட அனுமதி அளித்து வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மசூதியின் தெற்கு பகுதியில் உள்ள சிவலிங்கத்திற்கு இந்து மதத்தினர் பூஜை மற்றும் வழிபாடு நடத்தலாம் என வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதனை எதிர்த்து ஞானவாபி மசூதி கமிட்டி சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்துக்கள் ஞானவாபி மசூதியின் சீல் செய்யப்பட்ட அடித்தளத்தில் வழிபாடு நடத்த அனுமதிக்கும் வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது. முன்னதாக மசூதிக்குள் பூஜை செய்ய அனுமதிக்கும் மாவட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் மசூதியின் வியாஸ் தெஹ்வானா பகுதியில் இந்துக்கள் வழிபடலாம் என்ற வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக மசூதி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மீனவர்களுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் மீனவர் அணி சார்பில் ராமேஸ்வரம், பாம்பனில் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்த நிலையில் மீனவர்கள் பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். 10 வருடமாக மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? உச்சபட்சமாக படுகொலை செய்வதும் மீனவர்களை,
சிறை பிடித்து தண்டனை வாங்கி தருவதிலும் இலங்கை அரசு தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்து வருகிறது. இந்திய வெளியுறவுத்துறை முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது. முன்பிருந்த வெளியுறவுத்துறை கைது பண்ணால் உடனே பேசி அழைத்து வருவார்கள். இப்பொழுது உச்சபட்சமாக ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பு. ஆக மோடி அரசு மீனவ பெருங்குடி மக்களை கைவிட்டு விட்டது. இதை கடுமையாக காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கிறது. இதை கண்டித்து நாளை எங்களுடைய மீனவர் அணியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங், பெர்னாண்டோ மற்றும் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, கடலில் இறங்கி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். மோடிக்கு எதிராக இந்த போராட்டம், பாஜக அரசுக்கு எதிராக நாளை முழக்கங்கள் அங்கே முழங்க இருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் துணை காவல் ஆய்வாளரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா காவல் நிலையத்தில் நாராயணசாமி என்பவர் துணை காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த 2 இளைஞர்களை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டார். அப்போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் இளைஞர்கள் இருவரும் ஆபாசமாக பேசி நாராயணசாமியை இரும்பு ராடால் தாக்கியதோடு அவரது செல்போனை பறித்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து நாராயணசாமி அளித்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் பழனிவேல் வழக்கு பதிவு செய்து அஸ்வின், ஆகாஷ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துணை காவல் ஆய்வாளரை இளைஞர்கள் இரும்பு ராடால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் தேசிய அளவில் மல்லர் கம்பத்தில் சிறப்பாக விளையாடியதற்காக ரோட்டரி சங்கத்தின் சாதனையாளர் விருதை பெற்றார். சென்னை பெசன்ட் நகர் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் விஷ்ணு பிரியன் மல்லர் கம்பத்தில் சிறப்பாக விளையாடியதற்காக ரோட்டரி சங்கத்தின் சாதனையாளர் விருதை பெற்றார். விருதுநகரில் நடந்த மாநில அளவிலான போட்டியில் முதலிடமும் தேசிய அளவில் 3ஆம் இடம், மகாராஷ்டிரா மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் 3ஆம் இடம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பனந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 490 காளைகளும் 259 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு களம் கண்டனர். இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பரிசுகளை தட்டி சென்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியினை காண தம்மம்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் கொண்ட குடும்பத்தினர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி தண்ணீரை ஊற்றி அதிகாரிகளிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் திருப்பத்தூர் மாவட்ட அலுவலக நுழைவாயில் முன்பு வருவாய்த்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் கட்டமாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் திருப்பத்தூர் மாவட்ட மையத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன் எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுக்க 38 மாவட்டங்களில் எழுச்சியான போராட்டங்களும் 234 தாலுகாவிலும் 88 வருவாய் கோட்ட அலுவலகத்திலும் எழுச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த 10 அம்ச கோரிக்கைகளில் எங்களுக்கு உடனடியாக அரசாணை பிறப்பித்து வழங்குவதாக கடந்த 16/5/2023 வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் நிதி செயலாளர் தலைமை செயலாளருடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த விதமான அரசாணைகளும் பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே இதற்கான அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் 3 கட்ட
கட்ட போராட்டத்தை நாங்கள் தெரிவித்திருந்தோம். இதில் 13/2/2024 அன்று உண்ணாவிரதம் அன்று காத்திருப்போர் போராட்டம் நடைபெற்றது. அதேபோல் 22-23 காத்திருப்போர் போராட்டம் நடைபெற்றது. இப்போ நாளை காலை வரற்ற வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது. அதற்கு அத்தியாயமாக இன்று மாலைக்குள் அரசாணை எங்கள் மாநில நிர்வாகி அழைத்து அந்த அரசாணை பிறப்பிக்காவிட்டால் நாளை காலை வரற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை ஆவடி அடுத்த அண்ணனூர் பகுதியில் இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி பள்ளி சார்பாக மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சென்னை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, கோவை, சேலம் போன்ற பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. பழனி ரயில் நிலையத்தை 14 கோடி மதிப்பில் உலக தரத்தில் மேம்படுத்துவதற்கான அம்ரித் பாரத் திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்திற்கு தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதிலிருந்தும் வரும் முருக பக்தர்கள் வருகையை ஒட்டி பழனி ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முகப்பு வாசல், ரயில்வே நடைமேடை, லிப்ட் வசதி உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் மாநில துணைத் தலைவர் ஞானசேகரன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதி 311 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஆசிரியர்களை கைது செய்வதை கண்டித்தும் விரைவாக சம ஊதியம் வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உண்டான ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 14 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். கடந்த ஆட்சியில் ஒரு முடிவு எட்டப்படாத காரணத்தினால் இன்றைய முதல்வர் அவர்கள் அளித்த ஒரு உத்தரவாதத்தின் பேரிலும் தேர்தல் கமிட்டியில் அறிவித்த 311 அமுல்படுத்த வேண்டியும் அந்த கமிட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவானது விரைந்து எங்களுடைய கோரிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதம் 22,000 ரூபாய் நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களிடம் பறிக்கப்பட்ட அந்த ஊதியத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். அரசு செவிசாய்த்து எங்களுக்கு உண்டான நியாயத்தை வழங்க வேண்டும். சமூக நீதி காக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில் எங்களுடைய ஊதிய முரண்பாடு கலைந்தது என்று நாங்கள் அவருக்கு நன்றியோடு இருப்போம். அதனால் தயவு கூர்ந்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கை செவிசாய்த்து அவர்கள் சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இடைநிலை பதிப்பு ஆசிரியர் இயக்கம் மாநில துணைத் தலைவர் தா. ஞானசேகரன். ஜெயின் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நடத்தும் JITO பிரீமியர் லீக் 2024 கிரிக்கெட் போட்டி மார்ச் 6ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பு சென்னை தாஜ் கன்னிமரா நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்பட்டது. சென்னையில் அமீர் மஹால் மற்றும் மெரினா மைதானத்தில் நடைபெற உள்ள இந்த போட்டியில் குஜராத், மும்பை, சந்தன், ஆர்மர் மற்றும் ராஜஸ்தான் மண்டலம் ஆகிய தேசிய அளவிலான 8 அணிகள் பங்கேற்க உள்ளது. அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர்கள் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் 2 சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொருவரை தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் சென்னை அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த 8 மாணவர்கள் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த 1 மாணவர் என 9 பேர் ஆற்றில் குளிக்க சென்ற போது ஆற்றின் சுழலில் மாணவர்கள் சிக்கியுள்ளனர். மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த ஊர் மக்கள் 6 பேரை உயிருடன் மீட்டுள்ளனர். அதில் 3 பேர் மாயமான நிலையில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மாயமான தீனதயாளன் என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் பல்துறை வளாகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சந்திரசேகர், துணைத் தலைவர் அசோகன் முன்னிலையில் மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு செலவினங்களுக்கான அங்கீகாரம் மற்றும் கூட்டத்தில் அரசின் திட்டப்பணிகள் மக்களுக்கு சென்று சேர விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், அரசு மாவட்ட ஊராட்சி அலுவலர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் புதிய உணவு திறப்பு விழாவில்
திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பின்பு உணவகத்தின் உரிமையாளருக்கு வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை பரிசளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இயக்குனர் தங்கர் பச்சன், சினிமா பிரபலங்கள், கதாசிரியர் மற்றும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனை லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலம் அட்ரினல் சுரப்பி கட்டிகளை அகற்றி சாதனை படைத்துள்ளது. கார்டிசால் என அழைக்கப்படும் ஒரு அத்தியாவசிய ஹார்மோனை தயாரிப்பதற்கு சுரப்பியின் ஒரு பகுதியான கார்டெக்ஸை இந்த அறுவை சிகிச்சை அகற்றாமல் அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இனி இருக்காது என மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் கண்ணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ், முதுநிலை நிபுணர் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். 7-8 கன்சல்டன்ட்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ஹார்ட்டுக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் குடலுக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் அந்த யூராலஜிக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்புக்கு மாத்திரம் கொடுப்பார், ஒருத்தர் மூளைக்கு மாத்திரம் கொடுப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டெக்னிக் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வித்தியாசமான மெஷின் வச்சு மானிட்டரிங் பண்ணணும். ஸோ ஒரே ஆள் அதை திருப்பி பண்ணிட்டு இருந்தால் தான் அதில் எக்ஸ்பர்டைஸ் வரும்னு இது வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் முதல்ல எங்கேயுமே கிடையாது. சவுத் தமிழ்நாடுலையும் எங்கேயுமே கிடையாது. ஈவன் கோயம்புத்தூரில் வந்து இவ்வளோ. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5810 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாலஸ்தீன பிரதமர் முகமது ஷடை தனது பதவியை ராஜினாமா செய்ததாக அறிவித்துள்ளார். பாலஸ்தீனர்கள் வசிக்கும் காசா பகுதியில் ஹமாஸ் படைக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது. இந்நிலையில் பாலஸ்தீன நிர்வாகத்தில் புதிய திருப்பமாக பாலஸ்தீன பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக முகமது ஷடை அறிவித்துள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் எதிரொலியாக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் காசாவில் போர் முடிவுற்ற பின் அதற்கு பிந்தைய சூழலில் பாலஸ்தீனத்தை நிர்வகிக்க புதிய அரசு அமைவதே சிறந்ததாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருணாநிதி நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் திறந்து வைப்பு. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ஆந்திர அரசு தீவிரம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தடை ஆணை பெற வைகோ வலியுறுத்தல். அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க நீதிபதி உத்தரவு. அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் 28க்குள் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய் பிணை செலுத்த உத்தரவு. 7வது முறையாக சம்மனை நிராகரித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியா கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என ஆம் ஆத்மி திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.